ஓகே, வணக்கம். இது என்ன ஒரு பென்சில் வகையாக இருக்குதே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம துணியில் போடுற ஒரு மக்கு தான். ஃபெப்ரிக்கு நம்ம துணிக்கு போடுறது, ஆனால் பென்சில் வடிவத்தில் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்துட்டு நீங்கள் இப்போ படத்தில் பார்த்துருக்கீங்களே, அது ஒரு வகையான பென்சில். அது வந்துட்டு முன்ன வந்து ரொம்ப பேர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பென்சில் வடிவத்தில் இருக்கும். அது வந்து ஆக்சுவலி நார்மலாக பார்க்க போனால் பேப்பரில் பயன்படுத்துறது, ஆனால் சில பேர் வந்துட்டு துணிக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்துட்டு இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு துணிக்கு நீங்கள் போடுறது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காணா போவாது. இது அப்படியே ஃபெப்ரிக்லேயே ஒட்டிக்கும். நம்ம சின்ன சின்ன மார்க் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு இப்படி சின்னதாயிருச்சுன்னா இந்த கயிறு இருக்கு இல்லையா, இந்த கயிறு இப்படி லைட்டாக இழுத்துட்டு இப்படி அதை உரிச்சோம் அப்படின்னாக்கா அந்த பென்சில் வந்துட்டு இப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு ஈஸியாக இதை வாங்கிக்குவாங்க. எனக்கும் இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அந்த பென்சில் வந்துட்டு பயன்படுத்த மாட்டேன். எனக்கு இது ஈஸியாக இருக்கும். பாருங்க, வந்துருச்சா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் படத்தில் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ், நிறைய டிஃப்ரென்ஸில் நான் காட்டியிருக்கேன். அந்த மாரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான கலரில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கிறதுக்கு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பரில் மார்க் பண்ணுறதுக்கு கூட இந்த பென்சில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்துட்டு தேவைப்படலாம். நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஸோ 2 விதமான பென்சில் அதில் இருக்குது. அதுவுமே நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.